வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலியில் பாடல் 48, அதாவது த ஜேர்னி, பயணம், இந்த பாடலோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலில் அவர் அவருடைய ஆன்மீக விடுதலையை எப்படி அடைஞ்சாருன்றது தான் இதில் எழுதியிருக்காரு. இவர் என்னென்னா அவர் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ளாருங்க. எல்லாருமே கடவுளை நோக்கி பயணம் தான் இது. அவரோட அன்பை தேடி எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிறாங்க. நம்ம கடவுளை அடையிற வரைக்கும் நம்ம நிறுத்தக்கூடாது நம்ம பயணத்தை. நம்மளோட இலக்கு ஒரே இலக்காக இருக்கணும், அதாவது கடவுளை அடையிறது. இது மட்டும்தான் நம்ம இலக்காக இருக்கணும். வேறு எந்த இதில் நம்மளுடைய மனமோ இல்லை உடலோ பயணம் செய்யக்கூடாதுன்னு காலையிலேயே அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. போகிற வழியில் பறவைகளுடைய சத்தம்லாம் கேட்குது. அவங்க நடக்கிற பாதையில் 2 பக்கமும் பூக்கள் அப்படியே மலருது. சூரியனோட கதிர்கள்லாம் அப்படியே பூமியை நோக்கி அப்படியே தங்க மாதிரி மெலிந்துனே வருது. ஆனால் இந்த எந்த அழகையுமே அவங்க ரசிக்கலை. அவங்க எந்த பாட்டுமே பாடலை, எந்த இசையுமே வாசிக்கலை. அப்படியே பயணத்தில் மட்டும்தான் அவங்க குறி இருக்குது. அவங்க அடைய வேண்டிய இடத்த நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வழியில் வர கிராமத்துலலாம் கூட அவங்க எந்த பண்ட மாற்றமும் செஞ்சுக்கல. அவங்க வேண்டிய எந்த பொருளுமே அவங்க வாங்கிக்கல. ஏன் அவங்களுக்குள்ளே கூட அவங்க எதுவுமே பேசிக்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நேரத்தை கடத்திடும், நம்மளுடைய பயணம் மெதுவாகிடும். அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னும் போக போக இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பயணத்தை ஒரு இடைஞ்சல் இல்லாமல், ஒரு தாமதம் இல்லாமல் முடிக்கணும். இது மட்டும்தான் அவங்க எண்ணமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நாளோட நடு நாளில் வரும்போது, அதாவது மதியம் வரும்போது, அவங்களுக்கு பறவை அந்த மரங்கள்லேருந்தெல்லாம் இருக்கக்கூடிய நிழல்லேருந்து அதுங்க கொடுக்கக்கூடிய சத்தத்தை கேட்குறாங்க. அந்த மத்திய வெயிலில் காஞ்சி போன அந்த இலைங்கெல்லாம் பறக்கிறத பார்க்குறாங்க. வழியில் ஒரு ஷெப்பர்டு பாய், அதாவது ஆடு மேய்ப்பம் அப்படியே ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து தூங்கின்னு இருக்கிறத பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா இவருக்கு உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு தண்ணி நிலையை பார்க்குறாரு. அங்கே பார்த்த உடனே அவருக்கு என்னென்னா, சரி நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியில் காலெல்லாம் கொஞ்சம் நனைச்சிட்டு அப்படியே கையை காலை நீட்டிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்கிற புல்வெளியில் படுத்துடுறாரு. இதை பார்த்து அவர் கூட வந்தவங்களாம் அவரை என்ன இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கியே, ஆனால் உனக்காக நாங்கள் எங்கள் பயணத்தை நிறுத்த முடியாது, நாங்கள் எங்கள் இலக்கை நோக்கி போக போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. யாரும் இவர் என்ன செய்கிறாரு, பின்னாடி தொடர்ந்து வராரா இல்லையான்னு கூட பார்க்கல, பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அவங்க போக்க 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 இவரோட பார்வையிலேருந்து அவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ அவங்க போனாங்க இல்லையா, அவங்களோட பாதை ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன்னா அவங்க மலை ஏற வேண்டியிருந்தது, நிறைய புல்வெளிங்களை தாண்ட வேண்டியிருந்தது, தெரியாத நிலங்களெல்லாம் தாண்டி போக வேண்டியிருந்தது. இது எல்லாத்துக்கும் என்னென்னா அவங்களுடைய ஒரே இலக்கு, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கடவுளை அடையணும். அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடணும். இது மட்டும்தான். ஏன்னா இது ஒரு சவாலாக தான் கடவுள் நமக்கு அமைச்சிருக்காரு. அதை நம்ம எதிர்கொள்ளணும். கடவுளுக்காக நாங்கள் எவ்வளோ சவால்களை கடந்து வந்திருக்கோன்றத கடவுளுக்கே காட்டணும் அப்படின்றது தான் அவங்க ஒரே எண்ணமாக இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க மனசில் பக்தி இருந்தது. இப்போ இவர் இங்கேயே இருந்துட்டார் இல்லையா, அதனால் அவருக்குள்ளேயே ஒரு கேலி குரல் கேட்குது. ஏன்னா நீ உன்னுடைய பயணத்தை முடிக்கல பாரு, அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவரோட மனநிலை எப்படின்னா ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடுச்சு. நம்ம தூக்கம்னு நினைக்கலாம், ஆனால் அது இவர் தியானன்றாரு. ஏன்னா தூக்கத்துலேயும் அவர் கடவுளை தான் நினச்சிட்ருக்காரு. கடவுளோட சேரணுன்ற ஒரே எண்ணம் தான் அவர் மனசில் இருக்குது. அதனால அவர் மனசில் கேட்கக்கூடிய கேள்வி குரலுக்கு எந்த விதமான பாதிப்பும் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா ஒரு ஆழ்நிலை தியானத்தில் போயிட்டு அவர் தனக்குள்ளேயே புதைஞ்சிட்டாரு. அவருக்கு தெரியும் அவர் எடுத்துன்னு வந்த நடைப்பயணத்தை அவர் நடுவுலேயே விட்டுட்டாருன்னு. ஆனால் அவருக்குள்ளேயே ஏற்படக்கூடிய இந்த கேள்விகள், மற்றவங்க அவர் நண்பர்களோட செஞ்ச கேள்விகள் எல்லாமே ஒரு சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இது எல்லாரையும் கேட்கக்கூடிய கேள்வி தான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுளை கும்பிட்றேன், ஆனால் நீ பாரு காலை நீட்டி படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் அவர் மனசில் அவங்க சொன்னது புரியுது. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சாயங்காலம் அந்த சூரிய அஸ்தமனம் வருது இல்லையா, அதுலெல்லாம் எல்லாமே கடவுளோட படைப்பு தானே. அதனால் கடவுளோட படைப்போடு சேர்ந்து அவரோட மனசும் இயங்குது.
2வது வாட்டியாக அவருக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்துடுது. நம்ம வந்து தியானம் மூலமாகவே கடவுளை அடைஞ்சிடலாம், நம்ம வந்து உடலை வருத்தி கடவுளை அடையணுன்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோமே, அது சரியா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வருது. ஆனால் அவர் சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிழல், இந்த பாடல், இந்த இயற்கையோட சத்தம்லாம் சேர்ந்து அவர் வந்து அந்த பயணத்தை மேற்கொள்ளாமல் இருந்ததுக்கான காரணங்களாகவும் இருக்குது. ஏன்னா சுற்றி கடவுளோட படைப்பே அவர் ஈர்க்குது. கடவுள் இவ்வளோ அற்புதமானவரா, இவ்வளோ அருமையாக படைச்சிருக்காரா அப்படின்ற எண்ணத்துலேயும் அவரோட மனசு போகுது. நல்ல தூக்கத்துலேருந்து கண்ணை விடிச்சு பார்க்கும்போது அவருக்கு தெரியுது அவர் கடவுளை அடைஞ்சிட்டாருன்னு. ஏன்னா இவர் வந்து கடவுளை நோக்கி போக தேவையில்ல, கடவுளே அவர் பக்கத்தில் இருந்து அவரை நோக்கி சிரிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் அவருக்கு புரியுது, நம்ம வந்து உடலை வருத்தி தான் கடவுளை போய் அடையணும்னு இல்லை, மனசுக்குள்ளே கடவுள் இருந்தாலே கடவுள் உங்களோட தானே இருக்கார். அதனால் அவருக்கு அந்த புரிதல் வருது. கடவுளை வந்து அடையணுன்னா நம்ம உடலை வருத்தி நிறைய பயணங்களை மேற்கொண்டு இதெல்லாம் செஞ்சு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலேயே அவரை மனசுக்குள்ளே வச்சு நம்ம ஆராதனை செஞ்சால் கடவுள் நமக்குள்ளேயே இருப்பார், நம்ம கூடவே இருப்பார் அப்படின்றது தான் இந்த பாடலில் அவர் சொல்கிறது. வாங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். The morning sea of silence broke into ripples of bird song. அதாவது காலையில் அமைதியாக இருந்த இந்த உலகம் பறவையோட சத்தத்தை கேட்டு விடிச்சுக்குது. And the flowers were all merry by the roadside. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருந்தது. And the wealth of gold was scattered through the rift of the clouds. அதாவது மேகங்கள் கிட்டேருந்து பொன்னிறமாக சூரியனோட கதிர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. While we busily went on our way and paid no heed. ஆனால் நாங்கள் யாருமே வந்து இதை எதையுமே பார்க்கல, எங்கள் பயணத்தில் மட்டுமே நாங்கள் குறிக்கோளாக போய்கிட்டே இருந்தோம். We sang no glad songs nor played. நாங்கள் எந்த சந்தோஷமான பாடலையும் பாடலை, எந்த விளையாட்டுமே இல்லை, இசையும் வாசிக்கலை. We went not to the village for barter. பக்கத்தில் இருந்த எந்த கிராமத்துக்குமே போய் நாங்கள் எதையும் வாங்கவும் செய்யலை, கொடுக்கவும் செய்யலை. We spoke not a word nor smiled. எங்களுக்குள்ளேயும் நாங்கள் எதுவும் பேசிக்கல, புன்னகை கூட ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பூத்துக்கல. We lingered not on the way. நாங்கள் வந்து வழியில் எந்த இடத்துலையுமே வந்து காலதாமதம் செய்யவே இல்லை. We quickened our pace more and more as the time sped by. நேரம் போக போக நாங்கள் எங்கள் பயணத்தை வந்து இன்னும் துரிதப்படுத்தணும், நடக்கிறத வேகமாக்கணும். The sun rose to the mid sky and doves cooed in the shade. இப்போ சூரியன் வந்து நடுவானத்தில் இருந்தது, அதாவது மதியம் வேலை. டவ்ஸ் எல்லாம் வந்து அந்த மரங்களோட நிழல்ல இருந்து அதுங்களுடைய சத்தத்தை எழுப்பிட்டு இருந்தது. Withered leaves dance and whirled in the hot air of noon. அதாவது கீழே விழுந்த காய்ந்த இலைகள்லாம், செருகுகள்லாம் அப்படியே அந்த காற்றுல வந்து மேலே பறந்துட்டு இருந்தது. The shepherd boy drowsed and dreamed in the shadow of the banyan tree. ஆடு மேய்க்கிற பையன் வந்து ஒரு ஆலமரத்து கீழே உட்காந்து தூங்கிட்டு இருந்தான். And I laid myself down by the water and stretched my tired limbs on the grass. நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு நீர்நிலை வந்த உடனே அங்கே போய் அப்படியே கையை காலை நீட்டி படுத்துட்டேன் புல் மேலே. மை கம்பேனியன்ஸ் laughed at me in scorn. என் கூட வந்தவங்களாம் என்னை பார்த்து சிரித்தாங்க. They held their heads high and hurried on. அவங்களுக்கு அவங்களோட பயணத்தை தடப்படுத்தலைன்றதுல பெருமிதமாக இருந்தது. தலையை நிமிர்த்திக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They never looked back nor rested. அவங்க என்ன மாதிரி ஓய்வும் எடுக்கல, என்னை திரும்பி கூட பார்க்கல. They vanished in the distant blue haze. அப்படியே அவங்க என் கண்ணை விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. They crossed many meadows and hills. அவங்க நிறைய புல்வெளியும் மலைகளையும் தாண்டி போனாங்க. And passed to strange faraway countries. அது மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடி பயணம் செய்யாத பல புதிய நாடுகளையும் தாண்டி அவங்க போனாங்க. All honor to you. இதெல்லாம் எதுக்குன்னா உன்னை வந்து பெருமிதப்படுத்துறதுக்கு. Heroic host of the interminable path. ஏன்னா இந்த வழித்தடத்தெல்லாம் அமைச்சது நீ தான். இந்த பாதையெல்லாம் தாண்டி உன்னை நோக்கி வரோன்ற ஒரு பெருமிதத்தோடு அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்துட்டுருக்காங்க. Mockery and reproach pricked me to rise, but found no response in me. இந்த கேலியும் கிண்டலும் வந்து எனக்குள்ளே குத்துச்சு, என்னை எழுப்ப சொல்லிச்சு, ஆனால் என்னால் எழுந்துக்க முடியல. I gave myself up for lost in the depth of glad humiliation in the shadow of a dim delight. நான் என்னையே இந்த அவமானத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டேன். என்ன வேணால் சொல்லுங்கள், ஏன்னா நான் செஞ்சதுக்கு தான் நீங்கள் என்ன கேலி பண்ணுறீங்க, செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க என்ன சொன்னாலும் இல்லை என் மனசே எனக்கு என்ன சொன்னாலும் சொல்லட்டும் நான் விட்டுட்டேன்.
The repose of the sun embroidered green gloom slowly spread over my heart. என்னை சுற்றி இருந்த இந்த பச்சை பசுமையான சூழ்நிலை அப்படியே என்னோடய இதயத்தையும் அப்படியே கவர்ந்துடுச்சு. I forgot for what I had traveled. நான் எதுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டேன் அப்படின்றதே நான் மறந்துட்டேன். And I surrendered my mind without struggle to the maze of shadows and songs. அப்படியே என் மனசை என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிழலுக்கும் இந்த பாடல்களுக்கும், அதாவது இயற்கையிலேருந்து வரக்கூடிய சத்தங்கள் வந்து எனக்கு பாடலாக இருந்தது. அந்த பாடல்களுக்கும் என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். At last when I woke from my slumber and opened my eyes, கடைசியாக என் தூக்கத்துலேருந்து நான் கண்ணை திறந்து எழுந்துக்கும் போது, I saw thee standing by me, flooding my sleep with a smile. நீ என் பக்கத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்படியே என் தூக்கத்தை உன்னோட புன்னகையால் வருடி கொடுக்கறத என்னால் உணர முடிஞ்சுது. நீயே என் பக்கத்தில் வந்துட்ட. இப்போ நான் உன்னை தேடி அவ்வளோ தூரம் வரணும்னு இல்லை, நீயே என் பக்கத்தில் வந்துட்ட. How I had feared that the path was long and wearisome. நான் எவ்வளோ பயந்தேன். உன்னை அடையக்கூடிய பாதை வந்து ரொம்ப நீண்ட பாதை, ரொம்ப உடலை வருத்த தரக்கூடிய ஒரு பாதைன்றதுக்கு நான் எவ்வளோ பயந்தேன். And the struggle to reach thee was hard. நான் நினச்சேன் உன்னை அடையிறதுக்கூடிய பாதை வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பாதைன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவர் எந்த அர்த்தத்தில் முடிக்கிறாருன்னா, மனசுக்குள்ளே நம்ம கடவுளை நினச்சாலே போதும், நம்ம கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடலை முடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் மனசுக்குள்ளே என் கடவுளை வச்சுருக்கேன், அதனால கடவுளுக்கு நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் அப்படின்றத இந்த பாடலை அவர் வெளிப்படுத்துகிறாரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.